Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீக்லி ரொட்டீன் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே பூஜைக்கு நம்ம Thursdayவே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு ப்ரீப்ரிப்பரேஷனா பண்ணி வச்சுப்போம் இல்லையா? அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நம்ம கேஸ் அடுப்பு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ஏன் கேஸ் அடுப்பு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே துடைக்கிறப்ப அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அப்புறம் அந்த கடுகு வெடித்து விழுறது எல்லாமே மேலே ஸ்லாப்லாம் இருக்கும். நம்ம துடைச்சிட்டோம்னா அது 1-2 கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மாப் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி இருந்த வீட்டில் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவேன் கேஸ் அடுப்பு. இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. தண்ணி ஃபுல்லாக கீழே வழிஞ்சிரும். அதனால் தொடச்சி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பு தொடச்சி விட்டதுக்கப்புறமா மாப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம் மாப் பண்ணிட்டோம். மாப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் தண்ணியில் மாப் பண்ணுறதை விட நம்ம வந்து ஒரு சிலர் லைசால் இல்லை வந்து சோப் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம மாப் பண்ணுவாங்க. அது கூட கொஞ்சம் வழுக்கும் டைல்ஸில். அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் கல் உப்பு வந்து தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மாப் பண்ணோம்னா அதில் நமக்கு டஸ்ட்டு இருக்கிறதும் க்ளீன் ஆகும். அது நல்லதும் கூட. கல் உப்பு யூஸ் பண்ணி மாப் பண்ணும்போது ரொம்ப நல்லது. தண்ணியில் கல் உப்பு ஆட் பண்ணி மாப் பண்ணுங்கள். பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் நம்ம பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியுது. Thursday க்ளீன் பண்ணோம்னா அதுக்குள்ளே 1 வீக் முடிஞ்சிருச்சா, அடுத்த Thursday வந்துருச்சான்னு யோசிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இருந்த வீடு நான் மாப் பண்ணி முடிக்கவே 1 hour ஆகிடும். பட் இது வந்து கொஞ்சம் சின்னது தான். அது டபுள் பெட்ரூம், இது சிங்கிள் பெட்ரூம். இது வந்து ஒரு 30-35 மினிட்ஸில் மாப் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பூஜை ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹால் க்ளீன் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சம் அழுக்கு கலர் மாறிச்சுனாவே தண்ணியை திரும்ப ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணி பிடிச்சி அதில் கல்லுப்பு ஆட் பண்ணி மாப் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் தரை ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரைடே பூஜை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து தொடச்சிட்டு நான் நீட்டாக பேப்பர் போட்டு அதுக்கு மேலே சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து டஸ்ட்டு விழுந்தால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். பூஜை பாத்திரமும் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. பூஜை பாத்திரம் முன்னாடி நாளே க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வைக்கிறது ஈவினிங் வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே மார்னிங் பொட்டு வச்சுட்டு எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சுட்டு ராகு காலத்துக்கு முன்னாடியே பூஜை பண்ணிவிடுவோம். அதனால் கொஞ்சம் பிஃபோராகவே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டா ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லது. ஈஸியாக பூஜை பண்ணிடலாம் ஃப்ரைடே. எல்லா சாமி போட்டாக்கும் பூ வச்சுட்டு இப்போ நான் பூஜை பண்ணியாச்சு. 10:30க்குள்ளே பூஜை பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ராகு காலம் ஃப்ரைடே. கோவிலெல்லாம் ராகு கால பூஜை பண்ணுவாங்க துர்கைக்கு, அது நல்லதுன்ட்டு. ஆனால் பட் வீட்டில் வந்து ராகு காலத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவும் 10:30க்கு முன்னாடியே பூஜை பண்ணிவிடுவேன் மார்னிங். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும். வீடும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். நீட்டாக இருக்க திருப்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.